அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் நாம் இதுவரையிலையும் 45 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஜாதக அலங்காரத்தில் இன்றைக்கி நாம் வெளியிடுறது 46வது பதிவு, பாடல் எண் 102. இப்போ இந்த பாடலில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ரிஷபராசிக்குள்ள அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக ஜாதக அலங்காரம் சுட்டி காட்டியிருக்கு. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்குறோம். நீர் அதிக தாகமுடன் சொன்னது கேட்பான், புலவன் நிறுவனாகும், பாரன் அன்னமிடும் சீமான், இரும்பு வியாபாரி, நெய் பால் பச்சம் உள்ளான், சேரும் இரு விழி பருத்து புருவமும் சற்றே நெருங்கும் நேயன் என்றும் ஓரமுறையான் உள்ளங்கால் உரத்தோன், திடநடை ரோகிணியானே அப்படின்னு முடிக்குது இந்த பாட்டை. இப்போ அந்த முதலடியில் நாம் பார்க்கும்போது நீரதிக தாகமுடன் இந்த ரிஷபராசிக்குள்ளே அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அதிக தாகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி தண்ணீர் பருகக்கூடிய பழக்க வழக்கங்களை உடையவங்களாக இருப்பாங்க. நாம் அனுபவத்தில் பார்க்கலாம். சொன்னது கேட்பான் தொடர்ந்து அதே அடியில், அதாவது அடுத்தவங்க பேச்சை கேட்குறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் இப்படி எடுத்துக்கலாம், மனைவி மேலே அதிக பிரியம் உடையவங்களாக இருப்பாங்க, அதனால் மனைவி சொல்ல கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீரதிக தாகமுடன் சொன்னது கேட்பான், புலவன் நிறுவனாகும். அவங்களுக்கு இயல்பாகவே அந்த புலமை, பேச்சில் எழுத்தில் நல்ல கைதேர்ந்தவங்களா, நல்ல புலமை மிக்கவங்களா, அறிவு மிக்கவங்களா, கல்வி அறிவு உடையவங்களா அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க விளங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். பாரன் அன்னமிடும் சீமான் ரெண்டாவது அடியில், உலகத்தில் தன்னுடைய சம்பாத்தியத்தை முழுவதும் தானே குவிச்சு வச்சு அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அடுத்தவங்களுடைய பசியை போக்கக்கூடிய அந்த இயல்பான குணம் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட விளங்கும் அப்படிங்குது. இரும்பு வியாபாரி தொடர்ந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு 9, 10 கூடையவன் சனியாக வர்றான். 10 தொழிற்தானம். அப்போ தொழிற்தானத்து அதிபதியாக சனி வர்றதுனால சனி மோட்டார், எந்திரம், மெஷினரி, இரும்பு, ஆயுதங்கள் இதுக்கு காரகத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறதுனால அந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இரும்பு வியாபாரின்னு சொல்லியிருந்தா இரும்பு வியாபாரமும் பண்ணலாம், அல்லது மெஷினரி, எந்திரங்கள், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எந்திரங்களால் அவங்களுடைய தொழில் திறமையை காட்டி வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களா அவங்க விளங்குவாங்க அப்படிங்கிறார் ஜாதக அலங்காரம். அதே அடியில் தொடர்ந்து நெய் பால் பச்சம் உள்ளான் அப்படிங்குது. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை கொண்டு தயாரிக்கக்கூடிய வெண்ணெய், நெய், தயிர் இதையெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரியவங்க விளங்குவாங்க அப்படிங்குது. அடுத்து 3வது அடிக்கு போகும்போது சேரும் இரு விழி, அந்த ஜாதகனுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய 2 விழிகள் பருத்து இருக்கும், விசாலமாக இருக்கும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். புருவமும் சற்றே நெருங்கும். அப்போ அந்த ஜாதகருடைய விழி புருவங்கள் ஒன்றை ஒன்று நெருங்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நேயன் என்றும் சொன்னால் நல்ல அன்புடையவனா, எல்லாருக்கிட்டையும் இன்முகம் கொண்டு பழகக்கூடியவனா, பேசக்கூடிய பேச்சுகளில் குளிர்ச்சித்தன்மை, நல்ல அந்யோன்யம் கலந்த வார்த்தைகளை கொண்டு பழகுபவர்களிடத்தில் அன்போடு நேசிப்போடு அந்த ஜாதகன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாம் இறுதி அடியில் பார்க்கும்போது ஓரமுறையான், பொய்ச்சாட்சி சொல்கிறது, அந்த மாதிரி குணம் இந்த ஜாதகர்களுக்கு இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓரம் உரையான், தயவுதாட்சணுங்களுக்காக உண்மையை மாற்றி பேசக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். உள்ளங்கால் உரத்தோன், ஒட்டுமொத்த மனித உடலையும் சுமக்கக்கூடியது அந்த கால் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரியவங்களுக்கு அந்த பாதம்ங்கிறது வலிமை பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம். உள்ளங்கால் உரத்தோன், உரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் வலிமை பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். இறுதியாக முடிக்கும்போது திடநடை ரோகிணியானே அப்படின்னு முடிச்சிருக்கு. அந்த ஜாதகருடைய நடை தடகாத்திரமாக இருக்கும், நிமிந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தோற்றம்னு சொல்லுவார்ல பாரதியார். அந்த மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தோட, உள்ள உறுதியோட, தெளிவான சிந்தனைகளோட விளங்குவாங்கங்கிறது. இனி அடுத்த பதிவில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபத்துக்குள்ளே இருக்குது, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுனத்துக்குள்ளே இருக்குது மிருகசீரிஷம். அப்போ அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி குணாதிசய அமைப்பு, எந்த மாதிரி உடல் பலம், எந்த மாதிரி மனபலம் இருக்கும்
அப்படிங்கிறத ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்கு தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.